உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நிறைய அம்மன்கள் பெயர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த பிரித்திங்கரான்ற அம்மன் பெயரே ஒரு தனித்துவமா இருக்கு. புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ஹி அப்படிங்கிற பேர்ல தான் அம்பாளை சொல்லியிருக்காங்க. பிரித்திங்கரங்கா தேவியோடைய பிறப்பு எதற்காக அமைஞ்சிருக்கும்? நரசிம்மருடைய உக்ரத்தை சாந்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நிறைய அசுரர்கள் அழிச்சிருக்காங்க. சும்பன் இந்த மாதிரி நம்ம மார்க்கண்டேய புராணத்துல, சிவபுராணத்துல இந்த மாதிரி. இவங்கள வழிபடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும்? முதல்ல பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணினாலே யாராலையுமே அவங்கள ஜெயிக்க முடியாது. அதாவது இந்த பிரித்திங்கரா தேவி ஒருத்திய எத்தனை பேர் நினைச்சாலும் அவளை ஜெயிக்க முடியாதான். அதனால அவளுக்கு அபராஜிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. திருமண தடை, குழந்தை தடை, இந்த ரெண்டு தான். இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்களை பிரித்திங்கரங்கா தேவிக்கு பண்ணீங்கன்னா உங்களோட தடைகள்லாம் விலகும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பரிகாரங்களா இருக்கும்? முதல்ல பரிகாரம் பண்றோமோ இல்லையோ அம்பால பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஐஸ்வர்யா பிரித்திங்கரங்கா தேவி சித்தபீடம் குருபீடம் தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சூர்யானந்த பிரமேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட பிரித்திங்கரங்கா தேவியை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நிறைய அம்மன்கள் பெயர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த பிரித்திங்கரான்ற அம்மன் பெயரே ஒரு தனித்துவமா இருக்கு. இந்த அம்மனுடைய வரலாறு எப்படி இருக்கும்? முதல்ல இந்த பிரித்திங்கரா அப்படிங்கிற பேருக்கு உண்டான விளக்கத்தை பார்த்துருவாங்க. அதாவது இந்த பிரித்திங்கரா தேவிங்கிறவ முதல்ல புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ஹி அப்படிங்கிற பேரில் தான் அம்பாளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ரிஷிகள், அங்கிரஸ் பிரத்திங்கிரஸ்னு ரெண்டு ரிஷிகள், அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரித்திங்கரா தேவிக்கு உண்டான எல்லா வழிபாட்டு முறைகளையும் அம்பாளுடைய மந்திரங்களையும் சொன்னதுனால தான் அவங்களுடைய பேர்லேயே என்னோட பேராக இருக்கட்டும் அப்படின்னு பிரித்திங்கராவே வச்சுக்கிட்ட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரித்திங்கரா. அங்கிரஸ் பிரத்திங்கிரஸ் இந்த ரெண்டு ரிஷியோட பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்ட பேர் தான் என்னங்க பிரித்திங்கரா. அப்போது இந்த பிரித்திங்கரா தேவி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்பாளை பார்த்துக்கலாம். ஏன்னா விஷ்ணுவோடைய சகோதரி தான் துர்கை, இல்லை எந்த அம்பாளாக இருக்கட்டும். அப்போது முதல்ல ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் ரெண்டு அசுரர்கள். முதல்ல ஹிரண்யாக்ஷன்கிற அசுரனை பெருமாள் வதம் பண்ணிடுறார். வதம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிரண்யகசிபு இந்த ஹிரண்யாக்ஷனோட தம்பி. அப்போது ரொம்ப அதிகமான கோபத்தினால இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான். தனக்கு அதீத சக்திகள் வேணும். அப்போ பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கும்போது பிரம்மாவும் வரத்தை கொடுக்கலான்ட்டு வர்றார். இந்த வரத்தை கொடுக்க வரும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள் எல்லாமே ரொம்ப டேலண்டட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய அந்த வரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த ஹிரண்யகசிபு என்ன வரம் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பகல்லையும் சாவு வரக்கூடாது, ராத்திரிலையும் சாவு வரக்கூடாது, எனக்கு வீட்டுக்கு வெளியிலையும் வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் வரக்கூடாது, எந்த பொருள் அதாவது உயிரற்ற பொருள்னாலேயும் வரக்கூடாது, உயிருள்ள பொருள்னாலேயும் வரக்கூடாது, மனுஷனாலேயும் வரக்கூடாது, மிருகத்தாலேயும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வரம் கேட்குறேன், பிரம்மரே உங்களுடைய படைப்பில் எந்த ஒரு விஷயத்தாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் பிரம்மாவுக்கு மூச்சே வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியிலையும் வரக்கூடாதுங்கிற, உள்ளேயும் வரக்கூடாதுங்கிறான், உயிருள்ளதும் இருக்கக்கூடாது, உயிரற்றதும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்களும் இருக்கக்கூடாது, மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை. என்ன தான் பண்ணணும்? கடைசியில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய படைப்பில் இல்லாதுன்னு சொல்லிட்டாப்புல பார்த்தீங்களா. ஏன்னா பிரம்மாவை படித்ததே விஷ்ணு தான், பிரம்மாவுடைய தகப்பனே விஷ்ணு தான். அப்போ பிரம்மாவுடைய படைப்பில் விஷ்ணு வரமாட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போகுது. அப்படியே எல்லா இடத்துலையும் ஹிரண்யகசிபுவே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் எந்த சுவாமியுமே ஜபிக்கக்கூடாது, நான் தான் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே அதீத சக்தி படைத்தவன் நான் மட்டும்தான், அப்போது என்னுடைய மந்திரம் மட்டும்தான் சொல்லணும், என்னை மட்டும்தான் தெய்வமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி
இந்த ஹிரண்யகசிபு எல்லாத்தையும் உத்தரவு போடுறாங்க. நிறைய முனிவர்கள் வந்து பயந்துக்கிட்டு மாறுறாங்க. நிறைய முனிவர்கள் மாட்டேன், நான் சிவனை தான் வழிபாடு பண்ணுவேன், நான் பெருமாளை தான் வழிபாடு பண்ணுவேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த ஹிரண்யகசிபு அவங்களெல்லாம் கொண்டாங்க. கொண்டுட்டு யார் அவங்க ஒத்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் உயிரோட வச்சுருக்கேன். அந்த ரிஷிகளை நிறைய பேர்த்த துன்புறுத்துறான். அப்போ போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவத்துக்கு போகும்போது இந்த ஹிரண்யகசிபுவோட மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே விட்டுட்டு இவரும் போயிடுறாரு. அந்த காலத்தில் நாரதர் கூட்டிகிட்டு போய் ஒரு குடியில் வச்சு அந்த பெண்மணிக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் கொடுக்குறாரு. நல்லா அவங்கள சரியாக முறையாக பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விதத்தில் உணவு கொடுத்து அவங்கள எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு தகம்ப வீட்டில் போனால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அங்கே அந்த பெண் இருக்காங்க. அப்போது டெய்லி அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை சொல்கிறது, இந்த வேதம் சார்ந்த விஷயங்கள் வேதாந்தங்களை சொல்கிறது, இதுதான் அவருடைய வேலையாகவே வச்சுருந்தார். அப்போது நல்லா சாப்பிட்டுட்டு இந்த அம்மா தூங்கிடுறாங்க. தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறாரு. கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிசு வந்து அந்த கதையை கேட்டுட்ருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கிற சிசுவோட அப்படியே அந்த கதையை கேட்டு 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 அந்த புராணங்களை எல்லாம் கேட்டு 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 முழுமையான விஷ்ணு பக்தனாகவே அந்த சிசு மாறிடுது. விஷ்ணு பக்தனாகவே பிறக்கிறாரு அந்த பிரகலாதன்கிறவர். அதாவது ஹிரண்யகசிபுவோட மகன் வந்து பிரகலாதன். பிரகலாதன் வந்து முழுமையான விஷ்ணு பக்தனாகவே பிறக்கிறார். அப்போது கொஞ்ச நாள் போகும்போது பாடசாலையிலெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. இந்த ஹிரண்யகசிபுவும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்துடுறாரு. வந்த உடனே நீ என்ன பாடசாலையில் கற்றுக்கிட்ட எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். என்ன நாராயணனோட பேரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனோட குருவை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. குருவை கூப்பிடும்போது என்ன பண்ணுறார், சாமி நாங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தோம், இவன் நாராயணனோட நாமத்தை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான், உங்களுடைய பேரை சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் நாராயணனோட நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன், எனக்குள்ளேயும் இருக்கான் உனக்குள்ளேயும் இருக்கான், எல்லா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கான், அப்போ அந்த நாராயணனோட நாமத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹிரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன் சொல்லிடுறார். அப்போது இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா தூணில் இருக்கானா திரும்பல இருக்கானான்னு எல்லாம் கேட்டுட்டு ஒரு தூணில் கொண்டு போய் இந்த தூணில் உன்னுடைய நாராயணன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தூணை உடைக்கிறார். அந்த தூணை உடைச்ச உடனே இப்போ இந்த நாராயணனை வர சொல்லுன்னு சொல்லி அந்த தூணை உடைக்கும்போது சிம்ம முகமும் அதே மாதிரி மனுஷ உடம்போட ஒரு உருவம் வெளியில் வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ஹர். நரன்னா இந்த மனுஷன், சிம்மம்னா சிங்கம். அப்போ சிங்கத்தினுடைய தலையும் நரனுடைய உடம்பும் சேர்ந்ததுனால நரசிம்மன் அப்படிங்கிற பெயரோட அந்த சுவாமி வெளியில் வர்றார். எல்லா அவதாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பக்தன் சொன்ன அடுத்த நொடி அங்கே வந்ததுனால நரசிம்மருக்கு தனி சிறப்பு. ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்த அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நரசிம்மர் சொன்ன நொடியே பிறந்ததுனால அவருக்கு அவ்வளோ விசேஷம். அப்போது இப்போ முதல்ல சொல்லிட்டாரு எப்படி உயிர் உள்ளதாகவும் இருக்கக்கூடாது உயிரற்றதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகத்துக்கு வந்து உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் உயிர் இல்லாத அந்த பொருள் வந்து வளருது. அது எப்படி வளருங்க? அப்போ இது உயிர் உள்ளதும் கிடையாது உயிர் அற்றதும் கிடையாது. அப்போது நரசிம்மர் தன்னோட நகத்தினால வதம் பண்ணுறார். அப்போ ஆயுதங்கள் அந்த இடத்துல வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியும் இருக்கக்கூடாது, கரெக்டாக நிலவாசலில் வச்சு வதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகல்லையும் இருக்கக்கூடாது இரவுலையும் இருக்கக்கூடாது, அது சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய இந்த சாயங்கால வேலையில் வதம் பண்ணுறார். இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிரண்யகசிபு வந்து தன்னுடைய மடியில் போட்டு குடலையெல்லாம் உருவி தன்னோட மாலையாக போட்டுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் நரசிம்மர். ஏன்னா பக்தன் துன்பப்படுறான்னு சொன்ன உடனே அவ்வளோ உக்ரமாக வந்தவர் அவர். அப்போ அந்த உக்ரத்தை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடலில் மாலையாக போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மலை ஜலங்கள்லாம் தன்னுடைய உடம்புல பட்டதுனால அவருடைய உக்ரம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. யாராலையுமே அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எத்தனையோ பாட்டு பாடி பார்க்குறாங்க, முன்னாடி வந்து நடனம் ஆடி பார்க்குறாங்க, எதுவுமே முடியல.
அப்போது தேவர்கள்லாம் துன்பப்படுறாங்க, ரிஷிகள்லாம் துன்பப்படுறாங்க, எல்லா மொத்த பிரபஞ்சமுமே அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. அப்போது எல்லாரும் போய் சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, இறைவா எனக்கு வந்து இந்த இதிலிருந்து விமோச்சனை கொடுங்க, அதாவது விஷ்ணுவை வந்து சாந்தப்படுத்துங்க, சாந்தப்படுத்தினீங்கன்னா தான் இந்த பிரபஞ்சம் இனிமேல் தப்பிக்கும், இல்லைன்னா நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த நரசிம்மருக்கு சமமான ஒரு உருவம் எடுக்கணும், அப்போ தான் வந்து அவரை டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சிவன் வர்றாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரி வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கான்னா அதுக்கு தகுந்த பலம் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாழி ரூபம், அதாவது சிம்மமும் பறவையும் யாழியும் எல்லாம் சேர்ந்த ஒரு உருவமாக இந்த சிவன் சரபேஸ்வர ரூபம் எடுக்கிறார். அப்போது ஒரு பறவையினுடைய ரெக்கைகளாக அவருடைய ரெக்கைகள் இருக்குது. அந்த ரெக்கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரத்திங்கரா தேவியும் ஒரு பக்கம் சூழினி துர்க்கையும், இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வர்றாரு சரபேஸ்வரர். கிட்டத்தட்ட 18 நாட்கள் போர் நடக்கிறதா சொல்கிறாங்க சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும். அந்த 18 நாள் நடந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா 18 யுகம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும்போது தனக்கு தானே முடியாமல் போயிடுது. நரசிம்மருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலே முடியல, உக்ரம் அவராலையும் தாங்க முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய மொத்த உக்ரத்தையும் ஒரு பறவையாக மாத்துறார். அந்த உக்ரத்திலிருந்து ஒரு கண்ட பேருண்டம்ங்கிற ஒரு மிகப்பெரிய அசுர பறவை வெளியில் வருது. அந்த பறவையை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரத்திங்கரா தேவி முழுசாக அப்படியே விழுங்கிடுறாங்க. அதனால இந்த பிரத்திங்கரா தேவி அப்போது வழிபாடு பண்ணுறவங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அகம்பாவம், இந்த ஆணவத்தை அழித்து இந்த நம்ம கோபம், மதம், அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் இதையெல்லாம் அழிக்கக்கூடிய தேவியாக இந்த பிரத்திங்கரா தேவி இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி அந்த நரசிம்மரை சாந்தப்படுத்தி திரும்ப லக்ஷ்மி நரசிம்மரை அவரை மாற்றி சாந்தஸ்வரூபமாக பிரகலாதனுக்கு அந்த இதை கொடுத்துட்றாரு, தன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் வைகுண்டத்துக்கு வர்றார். இதுதான் வந்து பிரத்திங்கரா தேவியினுடைய வரலாறு. அப்படி வந்த பிரத்திங்கரா தேவியை தான் நம்ம இப்போ வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப உக்ர சக்தியா. இப்போ வந்து பிரத்திங்கரா தேவியுடைய பிறப்பு வந்து எதற்காக அமைஞ்சிருக்கும்? இந்த ஒரே காரணத்துக்காக தான். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய உக்ரத்தை சாந்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நிறைய அசுரர்கள் அழிச்சிருக்காங்க, சும்பன் இந்த மாதிரி நம்ம மார்க்கண்டேய புராணத்துல, சிவபுராணத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த நரசிம்மிங்கிற பேர்ல அம்பாள் வந்து வதம் பண்ணியிருக்காங்க அசுரர்களை. அதே மாதிரி இந்த பிரத்திங்கரா தேவியை நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து எண்ணங்கள் இருக்கு. இப்போ வழிபடலாமா படக்கூடாதான்றதை அடுத்தது பேசுவோம். இவங்கள வழிபடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும்? அப்போ முதல்ல சொன்ன விஷயம் தாங்க, நமக்கு உண்டான அகந்தை அகம்பாவம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தேவியா முதல்ல வந்து இருக்கா. முதல்ல அவளை வழிபாடு பண்ணணும்னாலே நமக்குள்ள இருக்கிற கர்வம் போகணும். கர்வம் போனால் மட்டும்தான் அம்பாளை வழிபாடு பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிரத்திங்கரா தேவிக்கு ஒரு பேர் இருக்கு, அபராஜிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த அபராஜிதா அப்படிங்கிற பேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராலையுமே வெல்ல முடியாதவள். அதாவது இந்த பிரத்திங்கரா தேவி ஒருத்தியை வந்து எத்தனை பேர் நினைச்சாலும் அவளை ஜெயிக்க முடியாதான், அதனால அவளுக்கு அபராஜிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்துக்கு இப்போ வந்து நரசிம்மரோட அவதாரம் முடிஞ்சிச்சு, அடுத்து ராமரோட அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துலேயும் இந்த பிரத்திங்கரா தேவி வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராவணனுடைய மகன் இந்திரஜித்துன்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமனை எப்படியாச்சும் அழிக்கணும், லக்ஷ்மணனை எப்படியாச்சும் அழிக்கணும், நம்ம போர் பண்ணோம்னா முடியாது, ஏன்னா வந்து ராமன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் தெரிஞ்சிருச்சு, உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அவரை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுனா நிச்சயமாக நம்மளுக்கு அதீத சக்தி கிடைக்கும். அவள் தான் அவர் அபராஜிதாவாச்சே, யாராலையுமே வெல்ல முடியாதவளாச்சே, அவளை நம்ம வழிபாடு பண்ணணும்னா நமக்கு அந்த பலன் கிடைக்கும், நம்மளும் பலசாலியாக மாறலாம், ராமனையும் லக்ஷ்மணனையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகும்பலை அப்படிங்கிற ஒரு வனம், அந்த நிகும்பலையில் போய் நடுநிசியில் யாகம் பண்ணுறாரு தேய்பிரை அஷ்டமியில். அப்போது இந்த நிகும்பலை அப்படிங்கிற இடத்துல பண்ணதுனால அந்த யாகத்துக்கு நிகும்பலா யாகம்னு இன்னைக்கு நடைமுறையில் அந்த நிகும்பலா யாகம் நிறைய கோவில்கள் பிரத்திங்கரா கோவில்களில் நடந்துட்டு வருது. அப்போது இந்த யாகம் பண்ணால் நிச்சயமாக ஜெயிச்சிருவான் இந்திரஜித் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மணனும்
விபீஷணனும் சேர்ந்து விபீஷணன் சொல்கிறாரு, லக்ஷ்மணன் வந்து அந்த யாகத்தை முழுமையாக நடக்க விடாமல் தடுத்து இந்திரஜித்தையும் அழிக்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரும் கூட இருக்கார். பிரத்திங்கரா தேவிக்கு ஒரு கிட்டத்தட்ட அந்த ராமாயண காலத்தில் ஒரு தளபதினா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர். எல்லா விதமான சக்திகள் பிரத்திங்கராக கொடுத்த சக்திகளும் இந்த ஆஞ்சநேயருக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த பிரத்திங்கரா தேவியை கொண்டு வர்றாங்க. அப்போது முதல்ல பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணினாலே யாராலையுமே அவங்கள ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல கர்வத்தை விட்டு ஒழிச்சிட்டு சரியான விதத்தில் வேண்டுதல் வைக்கணும். இப்போ இந்திரஜித் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு வேண்டுதல் வைக்கல, அதர்மத்தை நோக்கி போனதுனால அம்பாள் அவனை அழிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா. இதே நல்ல வேண்டுதல்களாக இருந்துச்சுன்னா திரும்ப ராமன் வழிபாடு பண்ணுறாரு, ராமன் வழிபாடு பண்ணி ராவணனை ஜெயிக்கிறார். அப்போ தர்மத்தின் பக்கம் மட்டுமே நிற்கக்கூடியவள் இந்த பிரத்திங்கரா தேவி. அதனால நம்ம அறம் சார்ந்த விஷயங்கள் எதை வேணாலும் வேண்டிக்கலாம். நமக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய மாங்கல்ய பாக்கியமாக இருக்கட்டும், நம்மளுக்கு தொழில் வேணும், நமக்கு ஆரோக்கியம் வேணும், நம்மளுக்கு நீண்ட ஆயுள் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவானாலும் வேண்டலாம். ஆனால் தர்ம சிந்தனையில் அது இருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய தடை அதை உடைக்கக்கூடியவள் பிரத்திங்கரா தேவி அங்கே இருக்கா. கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க தடையை உடைக்கக்கூடியவள் பிரத்திங்கரா தேவின்னு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண தடை, குழந்தை தடை, இந்த ரெண்டு தான். இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்களை பிரத்திங்கரா தேவிக்கு பண்ணீங்கன்னா உங்களோட தடைகள்லாம் விலகும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பரிகாரங்களாக இருக்கும்? முதல்ல பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது பார்ப்போம். இந்த பரிகார விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை கமர்ஷியலாக கொண்டு போகிறாங்க. இதை பண்ணுனா அது கிடைக்கும், அதை பண்ணுனா இது கிடைக்கும் அப்படிங்கிறத விட முதல்ல சரியான விதத்தில் பிரார்த்தனை பண்ணணும். எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. எதுவுமே தெரியாமல் நான் பரிகாரம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு குழந்தை கிடச்சிருமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போது சரியான நேரத்தில் சரியான இடத்துல அம்பாளை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும். அந்த பிரார்த்தனைக்கு தான் நமக்கு கிடைக்குமே தவிர நான் பரிகாரம் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது தான். அந்த பரிகாரத்தையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரே விஷயம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையினால நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுறதுனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு க்ஷிப்ரபிரசாதினின்னு ஒரு பேர். க்ஷிப்ரபிரசாதினி அப்படின்னா உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவள். நம்ம வேணுங்கிறவங்க எப்படி அம்பாளை வழிபாடு பண்ணணுமோ அப்படி வழிபாடு பண்ணி அம்பாளுடைய பேரை உச்சரிக்கக்கூடிய அந்த நொடி பொழுதுல அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணிடுவாளாம். மற்ற தெய்வங்கள்லாம் தவம் பண்ணணும் வேண்டணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த பிரத்திங்கரா தேவி பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது. நினச்ச உடனே முன்னாடி வந்துடுவாளான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நினைக்கணும். அம்மா நீ தான் எனக்கு கதி, உன்னோட பாதம் தான் எனக்கு சரணாகதின்னு நினச்சிட்டு அம்பாளுடைய நாமத்தை நினச்சா நிச்சயமாக அவள் வந்து அனுகிரகம் பண்ணுவா. அப்போது முதல்ல பரிகாரம் பண்ணுறோமோ இல்லையோ அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும், அதுவும் சரியான விதத்தில் பிரார்த்தனை பண்ணணும். இன்னைக்கு வந்து பிரத்திங்கரா தேவியை பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக இன்னைக்கு நேர்காணலில் ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நமஸ்காரம்.